Hi friends, welcome to channel. So நாம் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா discrete time Fourier transform தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ discrete time Fourier transformனா என்ன, அதனுடைய ஃபார்முலா பார்த்தோம். அதே போல் inverse discrete time Fourier transform பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி வந்து இந்த கிளாஸில் Z transformனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ Z transformனா என்ன, எந்த சிக்னலுக்குலாம் நம்ம வந்து Z transform அப்ளை பண்ணணும், அப்போ Z transform கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து Z transformக்கும் discrete time Fourier transformக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு சிக்னல் இருக்குது. ஸோ ஒரு சிக்னல் வந்து பீரியாடிக் சிக்னலாக இருக்குது. பீரியாடிக் சிக்னலாக இருந்து டிரிச்லெட் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நம்ம வந்து டிரிச்லெட் கண்டிஷன்ஸ் ஒரு 3 படிச்சிருப்போம். ஸோ மெயின் டிரிச்லெட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி இன்டெகிரபிளாக இருக்கணும். அதாவது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அப்சல்யூட்லி இன்டெகிரபிள். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சீரிஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிரிச்லெட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபோரியர் சீரிஸோ அல்லது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அப்போ ஒரு சிக்னல் பீரியாடிக்காக இருந்து டிரிச்லெட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ஸோ நாம் அந்த சிக்னலினுடைய ஸ்பெக்ட்ரம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதனுடைய ஃப்ரீக்வன்சி டொமைன் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் சீரிஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணாவே போதும். ஸோ அதான் நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ ஒரு சிக்னல் இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது, பீரியாடிக்காக இருந்தால் ஸோ நம்ம ஸ்பெக்ட்ரம், அதாவது ஃப்ரீக்வன்சி டொமைன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் சீரிஸ். கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் சீரிஸ். ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக எழுதுகிறேன். இதுவே ஒரு சிக்னல் கண்டினியூஸாக இருந்து பீரியாடிக் இல்லை, ஸோ நான் பீரியாடிக்காக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போய்டுவோம். பட் இட் சாட்டிஸ்ஃபைஸ் தி டிரிச்லெட் கண்டிஷன். டிரிச்லெட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணுறோம். கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் சீரிஸ், கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுவே டிஸ்க்ரீட்டாக இருந்தால் நம்ம டிஸ்க்ரீட் அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ டிஸ்க்ரீட்டாக இருந்தால் சிக்னல் என்ன பண்ணுறோம், டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் சீரிஸ். ஸோ ஏற்கனவே நம்ம இது பார்த்துருக்கோம். அதே போல் நான் பீரியாடிக்காக இருந்தால் டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அதனுடைய ஃப்ரீக்வன்சி, ஒரு சிக்னலினுடைய ஃப்ரீக்வன்சி டொமைன் அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டூல். இப்போ இதுவே ஒரு சிக்னல் இருக்குது, அது கண்டினியூஸ் சிக்னலாக இருக்குது. கண்டினியூஸ் சிக்னலாக இருந்து டிரிச்லெட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ மீனிங் என்னென்னா அப்சல்யூட்லி இன்டெகிரபிளாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா அதனோட வேல்யூ வந்து இன்ஃபைனைட் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிக்னலுக்கு பேர் தான் நாட் அப்சல்யூட்லி இன்டெகிரபிள் சிக்னல். அதாவது அதுக்கு வந்து நீங்கள் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மும் ஃபோரியர் சீரிஸும் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த சிக்னல் அனலைஸ் பண்ணுறதுக்காக, அந்த சிக்னலினுடைய ஃப்ரீக்வன்சி டொமைன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு டூல் யூஸ் பண்ணுறோம். அந்த டூலுக்கு பேர் தான் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது எப்போ, வென் சிக்னல் இஸ் கண்டினியூஸ். ஒரு சிக்னல் கண்டினியூஸாக இருந்து டிரிச்லெட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். மேபி அந்த சிக்னல் வந்து பீரியாடிக்காகவும் இருக்கலாம், நான் பீரியாடிக்காகவும் இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து வி கேன் அப்ளை ஃபார் போத் பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சிக்னல். பட் சிக்னல் எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸாக இருக்கணும், அதே போல் நாட் அப்சல்யூட்லி இன்டெகிரபிள் சிக்னலாக இருக்கணும். இதுவே டிஸ்க்ரீட் சிக்னலாக இருக்குது, பட் அப்சல்யூட்லி இன்டெகிரபிள் ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம அப்ளை பண்ணுற அந்த சிக்னலினுடைய ஃப்ரீக்வன்சி டொமைன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், Z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், Z ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ உங்களுக்கு வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் Z ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும், Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும், ஸோ ரெண்டுமே வந்து போத் பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சிக்னல் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணலாம். அதே போல் நாட் அப்சல்யூட்லி இன்டெகிரபிள் சிக்னலுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னலுக்கும், Z ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து டிஸ்க்ரீட் டைம் சிக்னலுக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுதான். ஸோ எதுக்காக, டு அனலைஸ் த சிக்னல் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைனை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதை நம்ம வரக்கூடிய கிளாஸில் நம்ம பார்ப்போம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஎஃப்டியில் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இதில் ஒவ்வொரு டூல்லையும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து, அதாவது ஃப்ரீக்வன்சி டொமைன் வந்து கண்டினியூஸாக டிஸ்கிரிட்டான்றதை நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் சீரிஸ் அப்ளை பண்ணால் அதோட ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும், அதாவது இதோட ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் கண்டினியூஸாக இருக்குமா இல்லை டிஸ்கிரிட்டாக இருக்குமா? ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எப்போ நம்ம Z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு சிக்னல் பீரியாடிக்காகவும் இருக்கலாம், நான் பீரியாடிக்காகவும் இருக்கலாம். ஆனால் டிஸ்கிரிட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருந்து டிஸ்கிரிட் சிக்னலாக இருந்தால் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய ஃப்ரீக்வன்சி டொமைன் அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம Z ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போகிறோம். ஸோ இப்போ நம்ம Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா எழுதிடலாம். ஸோ இதை வந்து நம்ம டெரிவேஷன் நம்ம இங்கே பார்க்க போகிறதில்ல. ஸோ எப்படி நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு வந்து ஃபார்முலா டேரெக்டாக எழுதணுமோ அதே போல் நம்ம Z ட்ரான்ஸ்ஃபார்முக்கு நம்ம ஃபார்முலா டேரெக்டாக எழுதிடலாம். ஸோ இப்போ ஒரு சிக்னல் இருக்குது. ஸோ நேர்கனவே சொல்லிட்டேன் டிஸ்கிரிட் சிக்னல். ஸோ அப்போ x ஆஃப் n நம்ம பண்ணணும். ஸோ ஒரு x ஆஃப் n ஒரு சிக்னல் இருக்குது, டிஸ்கிரிட் சிக்னல். இந்த டிஸ்கிரிட் சிக்னலினுடைய Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து x ஆஃப் z. ஸோ x ஆஃப் n டிஸ்கிரிட் டைம் சிக்னல், இதனுடைய Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து x ஆஃப் z அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே Z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். அப்போ x ஆஃப் z நமக்கு கிடைச்சிரும். இதுவே x ஆஃப் zலேருந்து x ஆஃப் n கிடைக்கணும்னா இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ ஒரு சிக்னல் x ஆஃப் n உடைய Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் கேபிட்டல் X ஆஃப் z அப்படி இருந்ததுன்னா இதனுடைய x ஆஃப் zக்கான ஃபார்முலா லேப்லாஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமேஷன் n equal to minus infinity to plus infinity x of n z power of minus n. ஸோ இதுதான் வந்து இதனுடைய Z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x of z, ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் z. அதே போல் x of n கேட்குறாங்க, அதாவது இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இது வந்து Z ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ நான் எழுதக்கூடியது இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம். இது Z ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா. இப்போது x of n என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/2πj இன்டெக்ரல் க்ளோஸ்ட் இன்டெக்ரல். ஸோ இது வந்து க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் கேபிட்டல் X of z பவர் ஆஃப் n minus 1 into dz. ஸோ இதுதான் வந்து இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. பட் எனிவே நாம் வந்து இந்த இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணாமல் எப்படி நாம் வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுமோ அதே போல் இந்த Z ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து x ஆஃப் n கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எனிவே இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகாது. பட் காம்படிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு எழுதி போட்டேன். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இனி வரக்கூடிய கிளாஸில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், x ஆஃப் z கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் Z ட்ரான்ஸ்ஃபார்ம், x ஆஃப் z அண்ட் டிஸ்கிரிட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.